Welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம கேரளாவோட இன்னொரு ஸ்பெஷல் ரெசிபி சக்க வரட்டி அதுதான் பார்க்க போறோம். இங்க வந்து நான் வந்து 1/2 kg எடுத்துட்டு இருக்கேன் சக்கப்பழம். அதுக்கு கொஞ்சம் கம்மியா நான் வந்து வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். என்கிட்ட பாகு வெல்லம் கிடைக்காததுனால நான் வந்து ரெகுலர் வெல்லம் தான் எடுத்துட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துட்டு இருக்கேன். இல்லனா உங்களுக்கு நல்லா ஸ்வீட் இருந்தது பாகு வெல்லத்துல அப்படினா நீங்க வந்து 1/2 kg சக்கப்பழம்னா இது வந்து 1/4 கிலோ எடுத்துட்டா போதும். இது நான் என்ன பண்ணிருக்கேன்னா நான் நல்லா இந்த வாஷ் பண்ணிட்டு அந்த உள்ள இருக்கிற அந்த சக்க குருவை எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நான் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு கொஞ்சமா ஏலக்காய் and நெய் இவ்வளவுதான் நமக்கு வேண்டிய ingredients. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இப்போ இது நம்ம குக்கர்ல மாத்திட்டோம். இப்போ இதுக்கு ஒரு 1/2 glass ஜலம் சேர்த்துக்கலாம். இது மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு ஒரு 3 to 4 whistles வெச்சு நல்லா வேக வெச்சு எடுத்துடலாம். அப்ப ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. இப்போ நம்ம குக்கர் ஆஃப் பண்ணி எடுத்து வெச்சாச்சு. இதுல அந்த வெல்லம் வெச்சிருக்கேன். கொஞ்சமா ஜலம் சேர்த்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மெல்ட் ஆயிடுது. இதை இறக்கிடலாம் இனிமே. இப்போ பாருங்க இது நல்லா மைய வெந்தெடுத்து நம்ம மத்தால இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு உருளி எடுத்துக்கலாம். இந்த உருளியில நம்ம என்ன பண்ண போறோம்னா நெய்யை போட்டு கிரீஸ் பண்ணிடலாம். கிரீஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அடுப்பை ஏத்திக்கலாம். இது நான் ஸ்டிக் மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம இத சேர்த்துன்றலாம். இப்போ இத இந்த நெய்யோட சேர்த்து கொஞ்சம் நம்ம வரட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு 3 to 5 minutes நம்ம நல்லா வரட்டிக்கலாம். இப்போ இந்த வெல்ல பாகு சேர்த்துன்றலாம். டஸ்ட் இல்லாத வெல்லமா இருந்தா நீங்க ஃபில்டர் பண்ணனும்ங்கற அவசியம் இல்ல. அப்படியே நீங்க சேர்த்துன்றலாம். இத வந்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா குறுக்கிண்டே இருக்க போறோம். இப்போ பாருங்க ஒரு 15 minutes ஆயிடுச்சு. இது நல்லா கிளறிண்டே இருக்கேன். அப்பப்போ ஜஸ்ட் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டே வந்தேன். இப்போ பாருங்க நல்லா கெட்டியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சுருள வதங்கணும். இது பாருங்க நல்லா திரண்டு வந்தாச்சு. அப்போ என்ன கலர்ல இருந்தது பாருங்க இப்போ நல்ல டார்க் கலருக்கு வந்திருக்கு. நெய் முதல்லயே நிறைய விட வேண்டாம். கொஞ்சமா விட்டா போறோம். இப்போ பாருங்க பாத்திரத்துல ஒட்டாம வருது பார்த்தீங்களா? நல்ல சுருண்டு வந்துடுது. இப்போ நெய் எல்லாம் வந்து லைட்டா கக்கறது பாருங்க. இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேஜ்ல இருந்ததை விட இப்போ இன்னும் டார்க் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இப்போ கேரளா ஸ்பெஷல் சூப்பர் டேஸ்டியான சக்க வரட்டி அது ரெடி. இதுல ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட சூப்பரான சக்க வரட்டி ரெடி ஆயிடுது. இது லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணினா ஒரு வருஷம் கூட நம்ம வெச்சுக்க முடியும். ஏன்னா நம்ம நெய்யிலேயே போட்டு அத நல்லா வரட்டி எடுக்கிறதுனால இது கெடவே கெடாது. 1 year வரைக்கும் நம்ம ஆராம்சே இத வெச்சுக்கலாம். வரட்டி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அதிலே இந்த எடுத்து நம்ம சக்கவரட்டி பாயசம் பண்ணிக்கலாம், சக்கவரட்டி அடை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இது. அந்த ஃப்ளேவரே அப்படியே நம்ம வீடே மணக்கும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு. Thanks for watching. Bye bye.